தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரும் வி த லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவருமான திரு அண்ணாமலை அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல நிறைய சுவாரஸ்யமான கேள்விகளை அண்ணாமலை கிட்ட கேட்டிருந்தாங்க. நமக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள், நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்தது இல்லையா? அதுக்கு பதில் கிடைக்கிற வகையில தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய இந்த ஒரு இன்டர்வியூ இருந்திருக்கு. அண்ணாமலை பாஜகவை விட்டு வெளியேற காரணம் என்ன? பாஜக கிட்ட அண்ணாமலைக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் என்னென்ன? எதனால ஒரு புதிய இயக்கத்த ஆரம்பிச்சிருக்கீங்க? எதனால அந்த இயக்கத்த கட்சியா மாத்தப் போறீங்க? முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரே, அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? எதிர்காலத்துல விஜய் கூட கைகோர்ப்பீங்களா? அவர் கூட கூட்டணி வைப்பீங்களா? விஜய் எப்படி இந்த தேர்தல்ல வின் பண்ணாரு? திமுக, அதிமுக இந்த 2 பெரிய கட்சிகள் எப்படி இந்த தேர்தல்ல தோத்து போனாங்க? வருங்காலங்கள்ல பாஜக கூட எப்படி உங்களுடைய உறவுகள் இருக்கும்? தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவதுதான் அண்ணாமலையினுடைய இலக்கா? உங்களுடைய கூட்டணி குறித்து நீங்க என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? என்ன யோசிக்கிறீங்க? உங்களுடைய அரசியல் எதிரி யார்? நீங்க இந்தியரா? தமிழரா? இதெல்லாம் தான். இந்த கேள்விகளாம் தான் இந்த இன்டர்வியூனுடைய ஹைலைட்ஸான கொஸ்டின்ஸா இருந்திருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் அண்ணாமலை எப்படி பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றத கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அண்ணாமலை என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்றேன். கண்டிப்பா நீங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா அண்ணாமலை குறித்து நமக்கு நிறைய குழப்பங்கள், நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்தது இல்லையா? இவர் என்ன பண்ணுவாரு? என்ன செய்வாரு? இவருடைய சித்தாந்தம் எப்படி இருக்கும்? இவருடைய கோட்பாடுகள் எப்படி இருக்கும்? இவர் எப்படி கட்சியை வழிநடத்த போறாரு? இவருடைய தலைமை எப்படி இருக்க போகுது? இவர் என்ன மாதிரியான லீடர்ஸை உருவாக்கிட்டு இருக்காரு? இது மாதிரியான நிறைய கேள்விகள், நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்துக்குமே பதில் சொல்ற மாரி தான் இந்த ஒரு இன்டர்வியூல திரு அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லியிருப்பாரு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. உங்கள மாரியே நானும் நிறைய குழப்பங்களோட, நிறைய சந்தேகங்களோட தான் இருந்தேன். பட் இந்த ஒரு இன்டர்வியூ எனக்கு ஒரு சில கிளாரிட்டியா குடுத்திருக்கு. அண்ணாமலையுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு கிளியரான இமேஜ் இல்லனாலும், அவர் எப்படி போவாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு இன்டர்வியூ ஆனது எனக்கு உதவியிருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கும் கண்டிப்பா இந்த ஒரு இன்டர்வியூ உதவும். அண்ணாமலையுடைய அரசியல் எப்படிப்பட்ட அரசியல் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு இன்டர்வியூ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே உதவும். பாஜகல உங்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க. அப்போ நம்முடைய அண்ணாமலை அவர்கள் 2020 ஆகஸ்ட் 25 அப்பதான் நான் தமிழக பாஜகல இணைஞ்சேன். பாஜக எனக்கு நிறைய ஸ்பேஸ் குடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு கத்துக் குடுத்தாங்க. ஒரு முதிர்ச்சியடைந்த மனிதனாக பாஜக என்ன மாத்துனாங்க. நான் ஒரு தேசியவாதி. தேசியவாத கண்ணோட்டத்தோட தான் நான் எல்லா விஷயத்தையுமே பார்ப்பேன். எனக்கு பாஜக உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. என்ன ஒரு மெச்சூர்டு பொலிட்டிஷியனா மாத்துனது பாஜக தான். அதுக்கு நான் எப்பவுமே பாஜகவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா பாஜகவை விட்டு வெளியேறுவதற்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கேள்விய கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் இல்லையா? லாஸ்ட் ஒரு 1 1/2 வருஷமா, 2 வருஷமா நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ண போறேன்? அடுத்த நகர்வு எப்படி இருக்க போகுது? அப்படின்ற ஆழ்ந்த யோசனையிலலாம் நான் இருந்தேன். மக்களுக்கு இன்னும் சிறப்பான பணிகளை எப்படி என்னால செய்ய முடியும்? அப்படின்றத தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நாம இங்க ஒரு காசுக்காக பாலிடிக்ஸ்க்குள்ள வந்தோம். பாஜகல வந்து சேர்ந்தோம். பட் நம்முடைய பாதையானது திசை மாறி போகிற மாரி இருக்கே! அப்படின்ற மாரிலாம் நான் யோசிச்சேன். தமிழகத்துல ஒரு தலைமை இடத்துக்கு வருவது எல்லாராலயும் முடியாது. எல்லாராலயுமே அந்த ஒரு தலைமையிடத்துக்கு போக முடியாது. இங்க நிறைய முட்டுக்கட்டைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாஜக மாநில கட்சிகள பார்க்குற பார்வையிலும், அவங்க செய்யக்கூடிய விஷயத்திலயும் எனக்கு ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில தன்னுடைய சொந்த வலிமையில தான் வளரணும். அப்படி வளர்ந்தா தான் அது லாங் லாஸ்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய தலைவர்கள, இளம் தலைவர்கள அந்த கட்சி அந்த மாநிலத்தில உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழகத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அரசியல் கலாச்சாரம் அப்படின்றது இருக்கு. இந்த மண்ணுக்கு ஏத்த மாரி தான் அவங்க நடந்துக்கணும். தமிழகத்தில பாஜக வளரணும்னா, அதுக்கு நீண்ட கால நோக்கமும், செயல் திட்டமும் தேவை அப்படின்ற மாரிலாம் அண்ணாமலை சொல்லியிருப்பாரு. இதைத் தொடர்ந்து இன்னொரு முக்கியமான கேள்விய கேட்டிருப்பாங்க. பாஜகவுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள். அது என்ன கருத்து வேறுபாடுகள்? அத கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாரி கேட்டிருப்பாங்க. அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, முடிவுகள். அதாவது டிசிஷன் மேக்கர்ஸ் எல்லாருமே டெல்லில தான் இருக்காங்க. டெல்லில இருந்து தான் முடிவுகள் எடுக்கப்படுது. தமிழகத்தில பாஜக இருந்தாலும், தமிழக பாஜக எடுக்க வேண்டிய முடிவுகள தமிழக பாஜக தலைவர்கள் எடுக்க முடியறது கிடையாது. டெல்லில இருந்து தான் எடுக்குறாங்க. அப்படின்ற ஒரு பார்வை தமிழக மக்கள் கிட்ட இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அப்பேற்பட்ட ஒரு பார்வை இருக்கு இல்லையா? தமிழக மக்கள் கிட்ட அந்த ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அது ரொம்ப ரொம்ப மோசமானது. அவங்க நெனைக்கிற மாரி தான் பாஜகலயும் நடந்துட்டு இருக்கு. டெல்லி தான் எல்லா விஷயத்தையுமே முடிவு பண்றாங்க. அது தமிழக அரசியல் களத்துக்கு ஒத்து வராது. 2வதா ஒரு பாயிண்ட்ட சொல்லியிருப்பாரு. அதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல. என்ன சொல்லியிருப்பாருன்னா, தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய முன்னுரிமைகள், அது பெருசா கிடைக்கிறது இல்ல. இன்னும் அதிகமான விஷயங்கள் தமிழகத்துக்கு கிடைக்கணும். பாஜக தமிழகத்துக்கு அதெல்லாம் சரியா செய்யல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. 3வதா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அது உண்மையாலேயே வேலிடான பாயிண்ட். அது என்னன்னா,
ஒரு மாநிலம் முழுக்க ஒரு கட்சி வளரணும்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே அந்த கட்சியின் தலைவர் ஒருத்தர் இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு லீடர் தமிழக பாஜகல இல்ல. பாஜகவுக்கு எதிராக எனக்கு பெருசா எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. பாஜகவை விமர்சனம் பண்ற அளவுக்கோ, கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கோ பெருசா எனக்கு எந்த ஒரு தவறான அபிப்பிராயமும் பாஜக மீது இல்ல. ஆனா, என்னால தமிழக பாஜகல ஃபுல்ஃபில்லா வொர்க் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதனால தான் இப்போ நானு சமூக நீதி மற்றும் பன்முகத்தன்மையை கொண்ட ஒரு இயக்கத்த உருவாக்கியிருக்கேன். அத கட்சியா மாத்தப் போறேன் அப்படின்ற மாரியும் சொல்லியிருப்பாரு. இதைத் தொடர்ந்து கேட்ட இன்னொரு கேள்வி. அந்த கேள்வி அண்ணாமலைய கண்டிப்பா ட்ரிகர் பண்ணியிருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, திரு விஜய் அவர்கள் கட்சிய ஆரம்பிச்ச உடனேயே தேர்தல்ல நின்னு, அந்த தேர்தல்ல வெற்றி பெற்று இப்ப அவர் முதலமைச்சராகவே மாறிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்கள தனியா ஒரு இயக்கத்த, தனியா ஒரு கட்சிய உருவாக்கணும் அப்படின்ற மாரி உங்கள யோசிக்க வச்சுதா? இப்படிப்பட்ட ஒரு முடிவ உங்கள எடுக்க வச்சுதா? அப்படின்ற ஒரு கேள்விய கேட்டிருப்பாங்க. அதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்ன்னா, இல்லங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நிச்சயமா விஜயால நான் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கல. நான் எப்பவுமே சொல்றது தான். புதுசா அரசியலுக்கு வராங்கன்னா, யாராச்சும் வராங்கன்னா, யார் வந்தாலும் நான் வரவேற்பேன். புதியவர்கள் அரசியலுக்கு வருவது சரியானது தான். அவங்க கண்டிப்பா வந்து தான் ஆகணும். புதுசா வரவங்கள நாம கண்டிப்பா வெல்கம் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஒரு மாற்றத்த கொண்டு வரும். தமிழகத்துல இந்த பணபலம் கொண்ட அரசியல் கட்சி தலைவர்கள், ஜாதிய பின்புலம், இந்த சமூக பின்புலம் கொண்ட அரசியல் கட்சி தலைவர்கள், இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பல வருஷமா இங்க அரசியல்ல இருக்காங்க. இந்த பழைய அரசியல் கட்டமைப்புகள நாம உடைச்சு எறியணும்னா, புதுசா ஒருத்தவங்க வரணும். முக்கியமா மக்கள் கிரேஸ் அவருக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட தலைவர்கள் வந்தா மட்டும் தான், இத மாரியான பழைய கட்டமைப்புகள நம்மளால தகர்க்க முடியும். அந்த வகையில திரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்த தமிழகத்துல செஞ்சிருக்காரு. கண்டிப்பா நாம அத பாராட்டியே ஆகணும்னு சொல்றாரு. ஆனாலும் அங்க ஒரு இக்கு வச்சு பேசியிருப்பாரு. அது என்னன்னா, என்னதான் திரைக்கவர்ச்சி மூலமாக அரசியல்ல வெற்றி பெற்றிருந்தாலும், அந்த ஒரு அரசியல் வெற்றி லாங் லாஸ்ட்டா இருக்கணும்னா, ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். நிர்வாகத்திறன், ஆக்கப்பூர்வமான முடிவுகள், மக்கள் முன் பொறுப்புடன் நிற்கும் தலைவர்கள். இவங்களால மட்டும் தான் லாங் லாஸ்ட்டா இருக்க முடியும். இது மாரிலாம் திரு விஜய் அவர்கள் பண்ணாருன்னா, லாங் லாஸ்ட்டா அவரு பொலிட்டிக்கலா இருக்கலாம். அப்படி அவர் பண்ணலன்னா, அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் அப்படின்றது லாங் லாஸ்ட்டா இருக்காது அப்படின்ற மாரியும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா விஜய் வெற்றி பெற காரணம் என்ன? அப்படின்ற ஒரு கேள்விய கேட்டிருப்பாங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுகவுக்கு எதிரான மனநிலை தமிழகம் முழுக்க இருந்திருக்கு. திமுக செய்யக்கூடிய மோசமான விஷயங்களுக்கு எதிராக மக்கள் இங்க கொதித்தெழுந்து போயிருந்தாங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது, கண்டிப்பா அவரு ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வருவாருன்னு நெனச்சேன். பட் அவரு வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவாரு அப்படின்றத நான் நெனச்சு கூட பார்க்கல. நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கொங்கு மண்டலத்தில திரு விஜய் அவர்கள் நிறைய மாற்றத்த கொண்டு வந்திருக்காரு. மக்கள் பயங்கரமா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் திமுக ஏன் தோத்து போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள், திமுக ஒரு ஊழல் கட்சிங்க. அது சரியான ஊழல் நிறைந்த கட்சி. அந்த ஒரு பார்வை மக்களுக்கு இருக்கு. அதனால தான் இந்த தேர்தல்ல திமுக தோத்து போச்சு அப்படின்ற மாரி ரொம்ப சிம்பிளா முடிச்சிருப்பாரு. திமுக குறித்து கேள்வி கேட்கும்பொழுது, அதிமுக குறித்து கேள்வி கேட்காம இருப்பாங்களா? திமுக ஏன் தோத்தது அப்படின்ற ஒரு கேள்வி மாரியே, அதிமுக ஏன் தோத்தது அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவுக்கு திருக்குறள் மாரி ஷார்ட்டா 2 லைன்ல ஆன்ஸர் சொல்லி முடிச்சுட்டாரு. பட் அதிமுகவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன குடுத்திருந்தாரு. அதிமுக கண்டிப்பா தேர்தல்ல தோத்து போவும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுக்கான அறிகுறிகள் நிறையவே இருந்தது. ஒரு அரசியல் கட்சியின் தலைவர்கள் காலத்துக்கு ஏத்த மாரி அவங்க மாறணும். மாறாம இருந்தாங்கன்னா, மக்கள் அவங்கள மாத்திடுவாங்க அப்படின்ற மாரியும் சொல்லியிருந்தாரு. கட்சிகளுக்கிடையே நட்பு, ஒத்துழைப்பு, கூட்டணி. இதெல்லாம் தான் ஒரு அரசியல் கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதைக் காட்டிலும் இப்போ வாக்காளர்கள் மாறியிருக்காங்க. அவங்களுடைய மனநிலையானது மாறியிருக்கு. குறிப்பாக இளைஞர்கள் அரசியல உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இளைஞர்கள் அரசியல பார்க்கக்கூடிய கோணமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. அரசியல் தமிழகத்துல மாறிடுச்சு. அரசியல் களம் மாறும்பொழுது, அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி அரசியல் கட்சிகளும் மாறணும். முக்கியமா அரசியல் கட்சி தலைவர்கள் மாறணும். அவங்க மாற மாட்டேன், இன்னும் பழைய மாரி தான் இருப்பேன்னாங்கன்னா, மக்கள் அவங்கள ஒதுக்கிருவாங்க. ஒதுக்கி தள்ளிடுவாங்க அப்படின்ற மாரியும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா தேசிய கட்சிகள் தமிழகத்தின் மொழியில பேசுறது இல்லன்னு சொன்னீங்களே, அது பாஜகவையும் சேர்த்துமா? அப்படின்ற ஒரு கேள்விய கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள், தேசிய கட்சிகள் பாஜகவையும் சேர்த்து தான் சொல்றேன். பாஜக உட்பட அனைத்து தேசிய கட்சிகளும் தமிழகத்துடைய மொழியில பேசுறதே இல்ல. மொழி அப்படின்றது ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மட்டும் கிடையாது. தமிழகத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அரசியல் கலாச்சாரம் இருக்கு. தமிழகத்துக்குன்னு ஒரு அரசியல் பண்பாடு இருக்கு. அதுக்கேத்த மாரி அவங்க பண்ணல, பேசல அப்படின்றத தான் நான் சொன்னேன்னு அண்ணாமலை அவர்கள் விளக்கம் குடுக்குறாரு. பட் அண்ணாமலை தமிழகத்துக்கு புரியிற வகையில தேசிய கட்சிகள் பாஜகலாம் பேசலன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த நேரத்துல ஊடகங்கள்ல பரவன விஷயம் என்னன்னா, தமிழ் மொழி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு அப்படின்ற மாரியான விஷயம் இருக்கு இல்லையா? அது குறித்து தான் அண்ணாமலை பேசுறாரு அப்படின்ற மாரி பரப்புனாங்க. நிறைய ஊடகங்கள்ல,
வெப்சைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அப்படி தான் இருந்தது. நானும் அந்த ஒரு விஷயத்த எடுத்து தான் பேசியிருப்பேன். பட் இந்த இன்டர்வியூல அண்ணாமலை அவர்கள் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமாக தான், அண்ணாமலை சொன்னது வேற, இவங்க ஊடகங்கள்ல போட்டது வேற அப்படின்ற மாரி இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அவதூறு செய்திகள் போயிட்டு இருக்கும்பொழுது, அவரு விளக்கம் குடுத்திருக்கலாம். பட் அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில அந்த விளக்கத்தெல்லாம் குடுக்கவே இல்ல. பட் இப்போ அந்த விவகாரம் குறித்து ரொம்ப தெளிவாவே பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவது தான் அண்ணாமலையின் இலக்கா? அப்படின்ற ஒரு கேள்விய கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அரசியல் ஒரே நபரை மையமாகக் கொண்டு இயங்கக்கூடாது. என்ன விட சிறந்த தலைவர் இருந்தாங்கன்னா, அவங்க தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு. அப்புறம் வேற ஏதாச்சும் கட்சி கூட நீங்க கூட்டணி வைப்பீங்களா? கூட்டணி குறித்து நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்பொழுது, தற்போதைய சூழ்நிலை அதாவது கரண்ட் சிச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறதோ, கலக்கிறதோ, அவங்க கூட ஒண்ணா சேர்றதோ, அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுறதோ, இதெல்லாம் இப்போ முடிவு பண்ண முடியாது. நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு அரசியல் பாதை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடுமையானது, கடினமானது. தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இதெல்லாம் அந்தந்த காலம் வரும்பொழுது உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா உங்களுடைய அரசியல் எதிரி யாருன்னு கேட்கும்பொழுது, நம்முடைய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மோசமான அரசியல் கலாச்சாரம் தான் எங்களுடைய எதிரி. ஒருத்தர சுத்தி பாலிடிக்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது. சாதாரண மக்களையும், ஜனநாயகத்தையும் மையமாகக் கொண்டு இருக்கக்கூடிய அரசியல தான் நான் உருவாக்க ஆசைப்படுறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அப்புறம் எதிர்காலங்கள்ல நீங்க விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தாவேகா கூட நீங்க கூட்டணி வைப்பீங்களா? விஜய் கூட கைகோர்ப்பீங்களா? அப்படின்ற மாரி கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்களுடைய கொள்கை கோட்பாடு, எங்களுடைய அரசியல் கலாச்சாரத்திற்கும், திரு விஜய் அவர்களுடைய அரசியல் கலாச்சாரத்திற்கும் நெறிய வேறுபாடுகள் இருக்கு. நெறிய முரண்பாடுகள் இருக்கு. விஜயின் அரசியல் கொள்கை கோட்பாடுகள், எங்களுடைய அரசியல் கொள்கை கோட்பாடுகள் இது 2மே 2 துருவங்களா இருக்கு. ஸோ இணைவதற்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாரி இப்போ சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா நெறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க. பாஜக தலைவர்கள் சமீபத்தில பேசின விஷயங்களா இருக்கு இல்லையா? வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஆகட்டும் சரி, அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாகட்டும் சரி, இவங்கலாம் பேசின விஷயங்களா இருக்கு இல்லையா? இத மையப்படுத்தி கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் பதில் குடுத்திருக்காரு. நாம இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்லலாம் பார்த்தோம் இல்லையா? நானே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா? அத மாரியான கருத்துக்கள தான் அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. ஓகே. கடைசியாக கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி. அத பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுல தான் நாம எல்லாருமே நின்னுட்டு இருந்தோம். அண்ணாமலை என்ன பண்ண போறாரு? என்ன செய்ய போறாரு? எப்படி இருக்க போறாரு? அவருடைய கொள்கை கோட்பாடுகள், சித்தாந்தம் எப்படி இருக்க போகுது? அப்படின்ற மாரி நம்ம கேள்விகள் எழுப்பியிருந்தோம் இல்லையா? சந்தேகங்கள் எழுப்பியிருந்தோம் இல்லையா? அந்த சந்தேகங்களுக்கான கேள்வி தான் இது. அது என்னன்னா, நீங்க இந்தியரா? தமிழரா? நீங்க இந்தியரா? தமிழரா? அப்படின்ற ஒரு கேள்விய கேட்டிருப்பாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் தனியா ஒரு இயக்கத்த ஆரம்பிக்க போறேன். தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன். இப்படிப்பட்ட செய்திகள் வரும்பொழுது, இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு ஆதரவாக பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அவரு தமிழ் தேசியத்த கையில எடுக்கணும். சீமான் பேசக்கூடிய தமிழ் அரசியல, தமிழ் தேசிய அரசியல திரு அண்ணாமலை அவர்கள் பேசணும். இத மாரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இவங்க இது மாரிலாம் பேசும்பொழுது தான் நமக்கு ரொம்ப கோவமா இருந்தது. ஏன்டா அவரு தேசியவாதியா இருந்தாரு. ஒரு தேசிய கட்சியில இருந்தாரு. அப்படிப்பட்ட நபர நீங்க என்னடா தமிழ் தேசியம் பேச சொல்றீங்க? தமிழ் தேசிய அரசியல் எடுக்க சொல்றீங்க? பிரிவினைவாத அரசியல் பேச சொல்றீங்க? அப்படின்ற மாரிலாம் நமக்கு கோவம் வந்தது. அவங்க பேசினதுக்கு ஏத்த மாரி அடுத்த ஒரு சில தினங்கள்ல திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு எதிராக, அந்த நீட்டுக்கு எதிராக, அப்புறம் இந்த மொழி விஷயம், இத பத்திலாம் அவரு பேசியிருந்தாரு. அது குறித்து இங்க பரப்பப்பட்ட செய்திகள் ஒரு மாரி இருந்தது. ஸோ அண்ணாமலை அவர்கள் தேசிய நீரோட்டத்த விலகி போறாரோ! அவரு தமிழ் தேசியத்துக்கு போக போறாரோ! எப்பொழுதும் போல இங்க இருக்கக்கூடிய திமுக, அதிமுக இந்த திராவிட கட்சிகள் பண்ணக்கூடிய அந்த பிரிவினைவாத அரசியல அவர் கையில எடுக்க போறாரோ! அப்படின்ற மாரியான கேள்விகள், சந்தேகங்கள், முக்கியமா பயம். ஏன்னா நமக்கு அண்ணாமலைய அவ்ளோ பிடிக்கும். நமக்கு புடிச்ச ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜிக்குள்ள போய்ட்டாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி நாம யோசிச்சோம். அதனால தான் அதுக்கு எதிராகலாம் அவருடைய அந்த ஒரு கருத்துக்களுக்கு எதிராகலாம் பேசிட்டு இருந்தோம். பட் இப்போ அண்ணாமலை அவர்கள்கிட்ட இந்த ஒரு கேள்விய கேட்டிருந்தாங்க இல்லையா? நீங்க இந்தியரா? தமிழரா? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா? இந்த கேள்வி மூலியமாக நமக்கு ஒரு தெளிவான பதில திரு அண்ணாமலை அவர்கள் குடுத்திருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு இந்தியன். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு இந்தியன். ஆனாலும் தமிழன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. எனக்கு அதுல கர்வம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இந்தியால ஏகப்பட்ட இடங்கள்ல நான் ஸ்டே பண்ணியிருக்கேன், வொர்க் பண்ணியிருக்கேன், படிச்சிருக்கேன். இந்தியாவின் பன்முகத்தன்மை எப்படிப்பட்டது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால ஃபர்ஸ்ட்டு எனக்கு இந்தியா தான். இந்திய அடையாளம் இருக்கு இல்லையா? அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு எனக்கு இந்தியா தான். இந்திய அடையாளம் என்பது தான் என்னுடைய முதன்மை. ஆனாலும் இந்தியாவிலேயே தமிழகம், இந்த தமிழகம் மாநிலம் இருக்கு இல்லையா? இது முதன்மையான மாநிலமாக வரணும்னு நான் சொல்லுவேன். என்னுடைய கனவு கூட இதுதான். இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக, முதன்மையான மாநிலமாக தமிழகம் வரணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு அப்படின்ற மாரி அண்ணாமலை சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த பதில் நமக்கு போதும். இந்த ஒரு பதில் நமக்கு போதும். ஏன்னா இங்க இருந்தவங்க அண்ணாமலைய சுத்தி இருந்தவங்க பேசின விஷயங்கள், பரப்புன செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவரு தமிழ் தேசியத்துக்குள்ள போக போறாரு. சீமான் கையில எடுத்த அரசியல் அவர் கையில எடுக்க போறாரு. திராவிட கட்சிகள் மாரி அரசியல் பண்ண போறாரு. இப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அண்ணாமலை அவரே தன் வாயால சொல்லியிருக்காரு.
ஃபர்ஸ்ட் நான் இந்தியன், அதுக்கப்புறமா தான் தமிழன். சூப்பர் ஸ்டார் ஒரு படத்துல சொல்லியிருப்பார் இல்லையா? முதலில் நான் இந்தியன், அப்புறம் தான் தமிழன்ற மாரி சொல்லியிருப்பார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கருத்த தான் திரு அண்ணாமலை அவர்கள் இங்க சொல்லியிருக்காரு. ஒரு முக்கியமான பாயிண்ட்ட நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்ப தான் எடிட் பண்ணும்பொழுது தான் ஞாபகத்துக்கு வந்தது. அது என்னன்னா, பாலா சாஹேப் தாக்கரே இருக்கார் இல்லையா? பால் தாக்கரே அவர்கள். அவர் என்ன மாரியான அரசியல் கருத்த முன்னெடுத்து வச்சாரோ, அதே மாரியான அரசியல் கருத்த தான் இப்போ நம்முடைய அண்ணாமலை அவர்களும் பேசியிருக்காரு. என்னன்னா, பால் தாக்கரே அவர்கள் சொல்லியிருப்பாரு, "எனக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய நாடு தான். இந்தியா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா தான் என்னுடைய மகாராஷ்டிரா, மராட்டியம் அப்படின்றது செகண்ட் தான். பட் சப்சே பெஹலே பாரத், ஏ தேஷ் ஹை" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் நான் என்னுடைய நாட்டுக்கு தான் குடுப்பேன். அதுக்கப்புறமாக தான் என்னுடைய மாநிலத்துக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. எப்பயோ அவர் அது மாரியான ஒரு கருத்த சொல்லியிருந்தாரு. அவரைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல் அப்படின்ற ஒரு அரசியல சொல்லும்பொழுது, அதில பார்த்தீங்கன்னா, நெறைய இன்க்ளூசிவான விஷயங்கள சொல்லியிருப்பாரு. எல்லா மதமும் சமம். எல்லா மதத்தில இருக்கக்கூடியவர்களுக்கும் நான் வாய்ப்பு குடுப்பேன். மதம் சார்ந்து மத ரீதியா எந்த விதமான வேறுபாடுகள நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாரிலாம் அவர் பேசியிருப்பாரு. அதே மாரியான ஒரு கருத்த நம்முடைய அண்ணாமலை அவர்களும் பேசியிருப்பாரு. அதாவது ஒரு பக்கம் பால் தாக்கரே வழியில் அண்ணாமலை, அவருடைய அரசியல் பாதையில் அண்ணாமலை அப்படின்ற மாரியும் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ரஜினி பாதையில் அண்ணாமலை, அதையும் நம்ம சொல்லலாம். ஆன்மீக அரசியலை கையில் எடுக்கும் அண்ணாமலை, அதையும் நம்ம சொல்லலாம். ஸோ பல பேருக்கு இந்த வீடியோ மூலியமாக தெளிவு கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெளிவு கிடைச்சத விட, எனக்கு தெளிவு கிடைச்சது இல்லையா? அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, நான் ரொம்ப குழப்பத்தில இருந்தேன். இந்த மனுஷன் தமிழ் தேசியம் பக்கம் போய்ட்டாருன்னா என்ன பண்றது? தேசியவாதம் பேசின வாய் பிரிவினைவாதம் பேசிச்சுன்னா நாம என்ன சொல்றது? நமக்கு அண்ணாமலைய அவ்வளோ பிடிக்கும். அந்த மனுஷன் இது மாரிலாம் பேசினாருன்னா, நம்மளால என்ன பண்ண முடியும்? எப்படி ரியாக்ட் பண்றது? அப்படின்ற மாரிலாம் நான் ரொம்ப குழப்பத்தில இருந்தேன். உண்மையாலேயே ரொம்ப குழப்பத்தில இருந்தேன். ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தேன். பட் அவரே தன் வாயால நெறைய விளக்கத்த குடுத்து நெறைய கேள்விகள் இதுல இருக்குங்க. நான் அதுல முக்கியமா நான் என்ன பார்க்குறேனோ, அந்த விஷயத்த மட்டும் தான் எடுத்து பேசியிருக்கேன். ஸோ எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலை அவர் பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்றதுல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் தேசியவாதம், அந்த ஒரு தேசியவாதத்திலிருந்து அவர் விலகி இருந்தாருன்னா தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். பட் அண்ணாமலை அப்படிப்பட்ட ஒரு முடிவ எடுக்கல. நான் அப்படிப்பட்ட மனுஷனும் இல்ல அப்படின்றத அவர் தெளிவாவே சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வந்தே